Hi everyone. So இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா லாஸ்டா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். ஈவன் தென் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லி நான் அப்லோட் பண்ணிருந்தேன். அதுல நான் ஒரு ஹோம்வொர்க் சென்டென்ஸ் கொடுத்திருந்தேன். அந்த ஹோம்வொர்க் சென்டென்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல ஆன்சர் சொல்லிருந்தீங்க. பட் ஆனா அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அத வந்து எனக்கு கமெண்ட்ல நான் ஆன்சர் வந்து கிளாரிஃபை பண்ணினேன். பட் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அதுக்கு நான் தனியா வீடியோ அப்லோட் பண்ணனும்னு நினைச்சேன். அதுதான் இது. ஆக்சுவலா அதுல வந்து நான் என்ன சென்டென்ஸ் கொடுத்திருந்தேன் அப்படினா கூட உபயோகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். பட் இதில் வந்து நான் அதை பார்த்தேன் அப்போ கூட அது வரைக்கும் எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் அது உபயோகத்தில் இல்லை இதுக்கு மட்டும் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதை என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போது அது உபயோகத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா இட் வாஸ் இன் யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது அப்போ நான் பார்த்தேன் அது உபயோகத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது இட் வாஸ் இன் யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே இப்போ அது உபயோகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் இன் யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாஸ்டாக இருந்தால் வாஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசண்ட்டில் இப்போ அது யூஸில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஈஸ் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் இன் யூஸ். இன் யூஸ் அப்படின்னா உபயோகத்தில். இட் இஸ் இன் யூஸ்னால் அது உபயோகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இதே அது ஃப்யூச்சரில் அது உபயோகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வாஸ் யூஸ் பண்ணுவோம், இங்கே ஈஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே வில் பி யூஸ் பண்ணுவோம். இட் வில் பி இன் யூஸ். அது உபயோகத்தில் இருக்கும். ஓகே, டன். இதே நெகட்டிவாக சொல்கிறோம். நெகட்டிவாக சொல்லும் பொழுது இப்போ இது வந்து என்னென்னா இது வந்து பாஸ்ட் சிச்சுவேஷன். ஓகேவா? ஸோ இப்போ பாஸ்ட்டில் நம்ம எது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அது பாஸ்ட்லேயும் நான் பார்த்தேன் அது யூஸில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அது யூஸில் இல்லாமல் இருந்துச்சு, இல்லாமல் இருந்தது அப்படின்ற அர்த்தத்தை வந்து நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சரியா? அது பாஸ்ட் சிச்சுவேஷன். அப்போது அது உபயோகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல வாஸ்க்கு பக்கத்தில் நம்ம நாட் மட்டும் சேர்த்து அதை எப்படி சொல்லணும்? இட் வாஸ் நாட் இன் யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகே, ஸோ இந்த வாஸ் நாட்டை நம்ம வந்து ஷார்ட்டாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா வாசன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இட் வாசன்ட் இன் யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? இந்த வாஸ் நாட்டை ஷார்ட் ஃபார்மில் வாசன்ட்னு சொல்லலாம், இல்லை வாஸ் நாட் அப்படின்னும் நீ சொல்லலாம். இட் வாஸ் நாட் இன் யூஸ் அப்படின்னா அது உபயோகத்தில் இல்லாமல் இருந்தது, அது உபயோகத்தில் இல்லை, பாஸ்ட் சிச்சுவேஷன். ஓகே, சரி. இதே ப்ரெசண்ட்டில் இப்போ அது யூஸில் இல்லை. அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணாதான் இப்போ அந்த பாத்ரூம் வந்து யூஸில் இல்லை அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து அது உபயோகத்தில் இப்போது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ உபயோகத்தில் இருக்கிறது அப்படின்ற போது இட் இஸ் இன் யூஸ். அதே நெகட்டிவாக சொல்லும் பொழுது இட் இஸ் நாட் இன் யூஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இட் இஸ் நாட் இன் யூஸ்னால் அது இப்போ உபயோகத்தில் இல்லை, யூஸில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். சரி, அது உபயோகத்தில் இருக்காது எதிர்காலத்தில், ஃப்யூச்சரில் அது உபயோகத்தில் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? இட் வில் நாட் பி இன் யூஸ். ஓகே, அது ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் அது உபயோகத்தில் இருக்கும் அப்படின்னா இட் வில் பி இன் யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது உபயோகத்தில் இருக்காது அப்படின்ற போது இட் வில் நாட் பி இன் யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். இப்போ இந்த சென்டென்ஸ் தான் நான் அந்த ஹோம்ஒர்க்கில் நான் கொடுத்துருந்தேன். நான் அதை பார்த்தேன் அப்போ கூட அது உபயோகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்துச்சு, கொடுத்துருந்தேன். அந்த ஹோம்ஒர்க் சென்டென்ஸாக கொடுத்துருந்தேன். இப்போ நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஐ சா. எதை பார்த்தேன்? அதை. ஸோ அதை வந்து நம்ம வந்து இட் அப்படின்னும் சொல்லலாம், இல்லைனா தட் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ என்ன யூஸ் பண்ணுறேன்னா இட் யூஸ் பண்ணுறேன். ஐ சா இட். அடுத்தது அப்போ கூட அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லணும்? நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம், ஈவன் தென். ஸோ இந்த வீடியோவுடைய லிங்க் வந்து நான் அந்த கார்னரில் பாருங்கள், நோட்டிஃபிகேஷனில் அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் அதை டச் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஐ சா இட் ஈவன் தென். அப்போ கூட அது உபயோகத்தில் இல்லை. ஸோ இந்த பாருங்கள், அது உபயோகத்தில் இல்லை. பாஸ்ட் சிச்சுவேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? இட் வாஸ் நாட் இன் யூஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்? இட் வாஸ் நாட் இன் யூஸ். இப்போ ஆன்சர் என்ன? ஐ சா இட் ஈவன் தென் இட் வாஸ் நாட் இன் யூஸ். நான் அதை பார்த்தேன் அப்போ கூட அது யூஸில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். இப்போது நான் சில நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இட் வாஸ் நாட் இன் யூஸ் டியூ டு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மெயின்டெனன்ஸ் காரணமாக, டியூ டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
டியூ டு அப்படின்னா அதன் காரணமாக அப்படின்னு அர்த்தம். ஸோ மெயின்டெனன்ஸ் காரணமாக அது வந்து இப்போ உபயோகத்தில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அது உபயோகத்தில் இல்லாமல் இருந்தது எதனால் அப்படின்னா டியூ டு மெயின்டெனன்ஸ் காரணமாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது the library will be in use after the renovation work is completed. அதாவது லைப்ரரி வந்து ஃப்யூச்சரில் உபயோகத்தில் இருக்கும். இனிமேல் வந்து லைப்ரரி வந்து யூஸில் இருக்கும். எப்போ அப்படின்னா ஆஃப்டர் த ரெனோவேஷன் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். ரெனோவேஷன் ஒர்க் அப்படின்னா பழுது பார்க்குறது. ஓகேவா? ஸோ அந்த ரெனோவேஷன் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா, ஓகே, ஆஃப்டர் த ரெனோவேஷன் ஒர்க் இஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா லைப்ரரி வந்து யூஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இட் வாஸ் நாட் இன் யூஸ் வென் ஐ செக்டு இயர்லியர். நான் முன்னாடி செக் பண்ணேன். இயர்லியர்னால் முன்பு. ஸோ நான் முன்பு வந்து அதை செக் பண்ணேன். நான் செக் பண்ண போது வென் ஐ செக்டு இயர்லியர் அப்படின்னா நான் செக் பண்ண போது, முன்பு செக் பண்ண போது இட் வாஸ் நாட் இன் யூஸ். அப்போ வந்து அது உபயோகத்தில் இல்லாமல் இருந்துச்சு. நான் செக் பண்ணப்போ அது உபயோகத்தில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து த ஏர் கண்டிஷ்னர் இஸ் இன் யூஸ் டியூரிங் சம்மர் ஹாலிடேஸ். சம்மர் ஹாலிடேஸ் வரும்போதெல்லாம், ஓகே, எப்போல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் வருதோ அந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் அந்த ஏர் கண்டிஷ்னர் வந்து யூஸில் இருக்கும், உபயோகத்தில் இருக்கும். ஏசியை தான் ஏர் கண்டிஷ்னர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் வருதோ அப்போல்லாம் அந்த ஏசி வந்து யூஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நான் அந்த பில்டிங்கை பார்த்தேன், அப்போ கூட அது யூஸில் இல்லை. இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் பாஸ்ட் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் இன் பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ இப்போது இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். இன்கேஸ் இன்னும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் திரும்பவும் வந்து கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, டன். ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஈவன் என்னுடைய யூசேஜ் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ டச் பண்ணி நீங்கள் அதை வாட்ச் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.